Hey guys, What If Season 2 ஓட எபிசோட் 1 இப்போதைக்கு ரிலீஸ் ஆகப்பட்டிருக்கு. நான் இந்த எபிசோட அட்ஜிரோப்பை 2 பார்த்துருக்கேன். வாட் இஃப் நெபுலா த நோவா கப்ஸ். உண்மையில இந்த எபிசோட் இன்ட்ரெஸ்டிங். நான் கண்டுபிடிச்ச உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் இப்போதைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ நிச்சயமா நான் சொன்ன டீட்டெயில வேற எந்த விதமான கிரியேட்டருமே சொல்ல மாட்டாங்க. நம்பி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் இட். ஓப்பனிங்கே நம்ம யாண்டுவை யாரோ கொண்டிருப்பாங்க. பட் யாண்டுவை கொண்டது யாரு? நம்மளுக்கும் ஒரு கியூரியஸா இருக்கும். அதே மாதிரி நம்ம நெபுலாக்குமே யாண்டோ கொண்டு யாருன்னு நம்ம ஒரே ஒரு கியூரியஸா இருக்கும். ஸோ அது யார் கொண்டாங்கன்னு நான் அந்த பிரேக்கரோட கடைசியில் சொல்றேன். அண்ட் ஒன் திங் நீங்க கன்ஃபார்ம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த ரெய்னிங் எஃபெக்ட் செம்மையா காமிச்சிருப்பாங்க. அந்த ரெயின் அவங்க பண்ணும்போது செம்மையா அது ரீல்ஸ் காமிக்கப்பட்டிருக்கும். நான் ஏன் பேசுறேன்னா இது ஃபுல்லாக ஒரு அனிமேஷன். அதுலயுமே அந்த விஎஃப்எக்ஸ் டீட்டெயில் அந்த எல்லாமே பக்காவாக காமிக்கப்பட்டிருக்கும். நம்ம நெபுலா யார் நம்ம யாண்டோ கூட சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெபுலோட கார்ல பார்க்கலாம் நோவா காப்ஸ் சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி நம்ம நெபுலோட காருக்குள்ளேயுமே அந்த நோவா காப்ஸ் சிம்பிள் காமிக்கப்பட்டிருக்கும். ஓப்பனிங் இன்ட்ரோ எக்கச்சக்கமான இஷ்டம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம வாட்ச் மூணு ஸ்டோட கம்பேர் பண்ணுவாரு. மூணு ஸ்டோட கம்பேர் பண்ணுவாரு டைம். அப்ப நம்ம பிளாக் பந்தர் வருவாரு. ஏன்னா இப்போதைக்கு பிளாக் பந்தர் ஃபாஸ்டாகவே ஸோ அதை காமிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம கேப்டன் மார்வல் கிட்ட ஸ்பேஸ் ஸ்டோன் காமிக்கப்பட்டிருக்கும். ஸ்பேஸ் ஸ்டோன் ஏன்னா அதுல தான் அவங்களுக்கு பவரே கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அயன்மேன் கிட்ட ரியாலிட்டி, ஏன்னா அயன்மேன் தான் மொத்த ரியாலிட்டியுமே காப்பாற்றினாரு. ஸோ அதையுமே காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ 3 பேர்கிட்டையும் அந்த 3 ஸ்டோனை அவங்க ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த நியூ என்ட்ரோட நீங்க எல்லாமே பார்க்கலாம். நம்ம ககோரி அவங்க காமிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம நெபியூலா, ஹெல்லா, ஷாங்ஷியோட அம்மா, ரெட் கார்டியன் அண்ட் நிக் ஃபியூரி, அவருக்கு மீசெல்லாம் வளர்ந்துருக்கு, செம்மையா இருக்கு. பீட்டர் குவில் அண்ட் யங் கமோரா, நம்ம கண்ட்ரோல் டாஸ்க் காமிக்கப்பட்டிருப்பாரு. நம்ம பிளாக் கூட அவங்களோட ஆக்சுவல் காமிக் சூட்ல இருக்காங்க, அதே காமிக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்பாயிலர் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ், அந்த ஹைட்ரா ஸ்டாம்ல காமிக்கப்பட்ட அந்த ஸ்டீவ் ராஜர்ஸுமே அங்கே காமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ எக்கச்சக்க விஷயம் நீங்க நல்லாவே பார்த்துருக்கலாம். ஏன்னா வாட்சர் சொல்றாரு எல்லா யூனிட்ஸ் மாதிரி இந்த யூனிட்ஸ்க்கு நம்ம நெபுலா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கோம். நீங்க இந்த சைடை பார்க்கலாம். நம்ம ரோனனை காமிக்கும் போது நீங்க பின்னாடி நம்ம தானஸ் சேர் வந்துட்டு இருக்கோம். நம்ம ரோனன் இப்போதைக்கு நம்ம தானஸை விட்ரை பண்ணி நம்ம தானஸை கொண்டு பார்த்து காமிக்கப்பட்டிருக்கோம். அதை நீங்க நல்லாவே பார்க்கலாம். இங்க நெட்டில காமிக்கப்பட்டிருக்கோம். அந்த லைட் பாஸ் ஆகும்போது பாருங்களேன், அந்த கல்லுகிட்ட பாஸ் ஆகாது, அந்த கல்லுகிட்ட அப்படியே பாஸ் ஆகாம வெளியே வரும். ஸோ அவங்க ரியல் டைம் பிசிக்ஸையுமே இதை அப்ளை பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக ஒரு அனிமேஷன். ஸோ அதனால நான் அந்த டீட்டெயிலிங்க பேசுறேன். அது மட்டும் இல்லாமல் நெபுலா சேவ் பண்ணப்படுறாங்க நம்ம நோவா ஆஃபீஸர் மூலியமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னோட கையை எடுத்துக்கும் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். இதே இந்த எபிசோட கடைசியில நம்ம நெபுலா அவங்க சொல்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். உண்மையிலே பேரடி செம்மையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நெபுலா ரொம்ப பேட்லி ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. உடம்பு பக்கத்துல எக்கச்சக்கமான ஃபிளாஷ் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ நெபுலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க இந்த யூனிட்ல நம்ம நெபுலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் நம்ம அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஷாட் நம்ம ரோன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மொத்த ஜாண்டருமே அழிக்க வருவாரு, பார்த்துருப்பீங்க. அப்போ நோவா காப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த ஷீல்டு மூலியமா அந்த மொத்த பிளானட்டுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளானட்டரி ஷீல்டை அவேக்கேட் பண்ணி இந்த மொத்த ஜாண்டருமே ஒரு ஷீல்டுக்குள்ள அவங்க போட்டு வச்சிருவாங்க. ஸோ நம்ம ரோனால வர முடியாது. அப்போ நீங்க பார்க்கலாம் நம்ம நெபுலா நம்ம யாண்டோட அந்த மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேட்டர் பார்க்க போவாங்க. பாருங்களேன், நீங்க மேல அந்த யாண்டோட ஸ்பீரை பார்க்கலாம். நம்ம நெபுலா போயிட்டு இருக்க மேல நம்ம யாண்டோட ஸ்பீர் காமிக்கப்பட்டிருக்கும். திஸ் வை இதனால நான் இந்த மார்வல் சீரிஸை ரொம்ப அட் பார்க்க ரொம்ப லவ் பண்றேன். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா டீட்டெயில் தான் காமிக்கப்படும். நெபியூலா அங்கிருந்து நம்ம யாண்டோட ஃபின் மூலியமா ஏதோ விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நெபியூலா இப்போதைக்கு நம்ம ஹவர்ட் ஹாக் அவரை பார்க்க போறாங்க. போகும்போது பார்த்துக்கலாம் இந்த கேரக்டர் இவர் உடம்புல அந்த பிளாக் பல்ஸ் மட்டுமே காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கைண்ட் எனர்ஜி ஃப்ளோகன் காமிக்கப்பட்டிருக்கும். பாசிபிள் இருக்குமோ? அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிறவர் பார்க்க நம்ம நிச்சயலாமா இல்லை உண்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நெபிலா நம்ம கார் மீட் பண்ணுவாங்க. அப்படி காரோட பேட்ச் இருப்பாங்களே கார் போடப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்ம குரூட்டு போடப்பட்டிருக்கோம். நம்ம நிக் அவருக்குமே அந்த பேட்ச்ல நிக் போடப்பட்டிருக்கும். ஸோ உண்மையிலே அதெல்லாம் சமயமே இங்கே பண்ணியிருப்பாங்க. நெபிலா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹவர்ட் ஹாக்கை பார்க்குற மூலியமா அவங்க ஒரு ஐடியா காமிக்கப்பட்டிருக்கும். இந்த மொத்தமே ஒரு டேட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு யாரை பார்க்க போவாங்கன்னா யான்ரா. இவர் தான் நீங்க கேப்டன் படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த வில்லனா வந்திருப்பாரு, அதே கேரக்டரை காமிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம நெபிலா அவங்கள பார்க்க போவாங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த மொத்த ஜாண்டரோட எல்லா விதமான ஹேக்கிங்குமே தெரியும். அவங்க நம்ம நெபிலா யான்ராக்க பார்க்க போவாரு. பட் இந்த யோசனை நம்ம
யான்ட்ராக அரெஸ்ட் பண்ணது நம்ம நெபுலான்னு காமிக்கப்பட்டிருக்கோம். அதே பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயில் ஃபைட்ஸ்ல நீங்க எக்கச்சக்கமான ஸ்கிரில்ல பார்க்கலாம். ஜெயில் தான் அலாட் ஆரம் அடிச்சிடும். ஸோ நீங்க எக்கச்சக்கமான ஸ்கிரல் அவங்களே இங்கே காமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க பாருங்களேன், ஒரு நல்ல எடிட் இருக்கும். யாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. யான்ட்ரா வந்து நம்ம நெபுலா ஒரு ஆக்வர்டா பார்ப்பாரு. நல்லா பாருங்களேன், நம்ம யான்ட்ராக நம்ம நெபுலா ஒரு ஆக்வர்டா அப்படி ஒரு மாதிரியா கண்ணால பார்ப்பாரு. ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம யான்ட்ரா இதை பண்ண போறாரு. நான் இந்த 0.2 பார்க்கும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், தலைவன் இதை பண்ண போறான்டா அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா உண்மையிலே இந்த மாதிரி குட்டி குட்டி டீட்டெயில் தான் நம்ம யான்ட்ரா வில்லன் இங்க போர்ட்ரேட் பண்ணுது. அண்ட் அவங்க வந்து இந்த நோவா காஸ் லேமினேஷன் ஒர்க் போறாங்க. நீங்க என்ன பார்த்துருப்பீங்க, நம்ம நெபுலாக்கு இந்த பிளேஸ்ல ஒன்றுமே தெரிஞ்சிருக்கு. பட் நம்ம யான்ட்ராக்கு அசால்ட்டா போவாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு இந்த பிளேஸோட குறுக்கு சந்தமே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் மேல போயிட்டு இருக்கும் போது நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த வயர்ல போயிட்டு இருக்கும் டக்குன்னு அவர் நிப்பாட்டுவாரு. ஏன்னா அங்க ஒரு வயர் கட்டாயம் இருக்கு, அது முதற்கொண்டு அவர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எக்கச்சக்கமான இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நம்ம யான்ட்ராக்கு இந்த இடத்துல இந்த வயர் கட்டாயம் இருக்கும், இந்த வழியா போனா அந்த வழியா போலாம் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மொத்த அந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் அவர் கற்பிச்சிருக்காரு. அதுக்கு மீனிங் இவருக்கு தானே எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பிளான் டு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு பிளான்னு காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் நம்ம நெபுலா அந்த மெயின் ஃப்ரேம் கோருக்கு போவாங்க. அப்படி பாருங்க, நம்ம நெபுலா நடக்க அந்த மொத்த ஸ்டெப்ஸுமே அவங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ உண்மையில இதெல்லாம் சமயம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த நெபுலா அந்த கோர் மேலே கழிச்சதுக்கப்புறம் அது ஒமேகா லெவல் டிவைஸ் இஸ் டிடெக்ட்னு காமிக்கப்பட்டிருக்கோம். ஸோ ஒமேகா லெவல் நம்ம நெபுலா வந்து ஒமேகா லெவல் ரோபோட் நீங்க குட்டியை இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யோன்ட்ராக் பார்த்துருப்பீங்க. யோன்ட்ராக் நம்ம நெபுலா விட்ரே பண்ணிடுவாரு. ஆனால் பாருங்களேன், விட்ரே முன்னாடி அவர் அந்த பென் டிரைவை சொருகுவார். அந்த பென் டிரைவ் வந்து எப்படி லோட் ஆகும், ப்ளூ கலர்ல லோட் ஆகும். இது நம்ம நெபுலாவோட கலர். ஸோ நெபுலா இங்கேயே ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. அது நீங்க இந்த எபிசோட கஷ்டம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது இங்கேயே குட்டியா ஒரு ஈஸ்டராக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்ம நோவா பிரைம் லீடர் காமிக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம நெபுலாவை காப்பாற்றினவங்க தான் நம்ம நெபுலாவை இந்த மாதிரி சிக்க வச்சிருப்பாங்க. அவங்க தான் நம்ம யான்ட்ரூகஸுக்கு அனுப்பி யான்ட்ரூகஸ் மூலியமா அந்த சோர்ஸ் அனலைஸ் பண்ணி இது எல்லாத்துக்குமே காரணம் செவ்வாய்க்கு மட்டும் அந்த மெயின் ஃப்ரேம் கோரை தொட முடியும். அவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த நோவா பிரைம் லீடர் பக்கா பிளான் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க என்ன பார்க்கலாம், நம்ம யாண்டு வந்து உழுது கிடப்பாரு. அப்ப நீங்க அவரோட ட்ரெஸ்ல பாருங்களேன், ஒரு விதமான ஓட்டம் இருக்கும். ஸோ யாரோ கண்ணால அவரை ஷூட் பண்ணி காமிக்கப்பட்டிருக்கும். அது யாருன்னா இந்த கேரக்டர் தான், நோவா பிரைம் லீடர் கேரக்டர் தான். நான் எப்படி சொல்றேன்னா, அவங்க கடைசியில் அந்த விழுக போகும்போது அவங்க ஒரு கண்ணை யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணு எக்ஸாக்டா எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த கண்ணை எக்ஸாக்டா ப்ளூ கலர்ல ஒரு ஃபிளேம் வரும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம யாண்டோட முதுகுலையுமே ஒரு ஓட்டம் விழுகப்பட்டிருக்கும். இந்த அவர் ட்ரெஸ்ஸை பென்ட்ரைட் பண்ணி ஒரு புல்லட் அது பக்கம் போயிருக்கு. அது காரணம் இந்த கேரக்டர் தான். இவங்க தான் நம்ம யாண்டோவை கொண்டு நம்ம நெபுலாவை அனுப்பி இந்த மொத்த பிளானையுமே போட்டது ஃபுல்லாமே மாஸ்டர் பிளான் நம்ம நோவா பிரைம் லீடர் தான். ஸோ அதை நீங்க நல்லாவே பார்த்துருக்கலாம். அண்ட் அவங்க சொல்லுவாங்க, இவளை கொண்டுட்டு இவளை மெல்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரோபோட் நீங்க சப்போஸ் தான் அடிச்சு போட்டாலுமே இவங்க ரீபில்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதை மீட் பண்ணி அவங்க வந்து சொல்லுவாங்க, இவளை மொத்தமா கொண்டுட்டு அவளை மெல்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க பண்ண மாட்டாங்க. அதை அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. ஜஸ்ட் அவங்கள அந்த தண்ணியிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க போயிருப்பாங்க. அவங்க மெல்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனே நடக்கப்பட்டிருக்கும். நம்ம நபில வந்து அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அங்க இருக்க எல்லா மக்களுமே இப்போதைக்கு நோவா காப்ஸுக்கு எதிராக மாதிரி இருப்பாங்க. நீங்க அவங்களோட ஃபிளாக்லேயே பார்க்கலாம், நோவா காப் சிம்பிள் போட்டு அது அப்படி அடிக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லா பீப்புள்ஸுமே இப்போதைக்கு நோவா காப்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அண்ட் நெபுலா ஒரு டீமை தத்திக்கிட்டு போவாங்க. அப்ப நீங்க பாருங்களேன், நம்ம அவரோட ஐகானிக்கான அந்த 90s காமிக்கப்பட்ட அந்த பேண்டோட ஒரு குட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே ஜஸ்ட் அமேசிங். எல்லாருமே ஃபைட்டுக்கு ரெடி ஆவாங்க. அப்படி பாருங்களேன், நம்ம க்ரூட் வந்து அவரோட வைன்ஸ் அவர் ரோப் மூலியமா அந்த கடிசை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கட்டி வச்சிருப்பாரு. மற்றவங்க நார்மலாக கட்டி வச்சிருப்பாங்க. பட் நம்ம க்ரூட் மட்டும் அவரோட வைன்ஸ் மூலியமா அதை கட்டி வச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு வைன்ஸ் இருக்குல்ல, நீங்க எக்ஸாக்டா இதை நீங்க கார்டன்ஸ் கடைசி வாலிலையும் பார்த்துருக்கலாம். அண்ட் ஃபைட்டுக்கு போவாங்க. அப்படி பார்ப்பீங்க, நம்ம கார்க ஒழுங்கா அவருக்கு எப்படின்னா ஷூட் பண்ண தெரியாத காமிச்சிருப்பாங்க. அவர் அதை பாருங்களேன், அவரோட எல்லா புல்லட்ஸுமே செவத்து மேலே தான் போடும். நீங்க எல்லாமே பார்க்கலாம். அந்த புல்லட்ஸ் ஃபுல்லாமே செவத்து நம்ம குரூப் தான் உள்ளக்கு போது அவரோட வைப் மூலியமா அவங்க எல்லாமே அடிச்சு போட்டிருப்பாரு. நம்ம காருக்கு ஷூட் பண்ண தெரியாத கம்மி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த ஷாட்லயே நம்ம கார் வந்து ரெண்டு பேரும் போட்டு குழந்தை கட்டுவாரு. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு கைஸ், காருக்கு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அவரால் ஷூட் பண்ண தெரியாது, காமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ உண்மையிலே அவரோட எல்லா ஷாட்டுமே அங்கங்க செதறி காமிக்கப்பட்டிருக்கும்.
அண்ட் இந்த யான் ராகுக்கு அவரோட ஐகானிக் அந்த ஷூட்டான அந்த மூவியில் காமிக்கப்பட்டாரு, அதே ஷூட் இப்போதைக்கு காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் ஷீல்டை நம்ம சொன்ன மாதிரி நம்ம நெபியூலா அந்த பென் டிரைவ்ல அவங்களோட கோட் மூலியமா அவங்க அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஷீல்டை மொத்தமாக மூட வர நம்ம ரோடன் அப்படி அவரோட ஷிப்புக்கிட்டே அவர் அழிஞ்சு போயிடுறாரு. ஸோ இதை நம்ம நெபுலாவோட மாஸ்டர் பிளான் பட் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம கார் என்ன போனாது நம்ம யான் ரோகையும் நோவா கப்ஸையும் போட்டு பக்காவை பொங்கு அடிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்களே தரப்புலாம் உடையும். ஏன்னா தரப்புலாம் கிளாஸ் எப்படி சொல்றேன்னா அவங்க ஒரு ஷார்ட்ல நிற்கும் போது நீ பார்த்துருப்பீங்க கிளாடி ஃபுல்லாக அவங்க ரிஃப்ரெஷ் காமிக்கப்பட்டுருவோம். அந்த மொத்த இடமே கிளாஸ்ல செய்யப்பட்டது. ஸோ அதை அடிக்கும் போது அது எக்ஸாக்டா உடையும். ஒரு கல்லுமே உடையாம கிளாஸ்ல உடையும். இவங்க கொண்டு பக்கம் இங்க காமிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் கடைசியில நம்ம அந்த நோவா பிரைம் அங்கிருந்து குதிச்சு இறக்கவே காமிக்கப்பட்டிருக்கோம். அப்படி பாருங்க நம்ம நெபியூலா வந்து அவங்க ஒரு கோர்ஸ் போட்டிருப்பாங்க, அது நம்ம யாண்டு ஓடுது. அப்ப நீங்க ஒரு பேக்ல பார்க்கலாம் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை ஸோ நம்ம முன்னாடி ஷார்ட்டை காமிக்கிட்டா நம்ம யாண்டு கட்டியும் இருக்கும். ஸோ யாண்டு ஷூட் பண்ண அந்த ஓட்டை தான் அதை முதற்கொண்டு அந்த கண்டினியூட்டி முதற்கொண்டு அந்த அட்டேஷன் டு டீல் முதற்கொண்டு பக்கா வச்சிருப்பாங்க. திஸ் வை மார்லஸ் பெஸ்ட் ஃபார் கண்டினியூட்டி அந்த ஹோலை முதற்கொண்டு அவங்க அவங்க நினைச்சா ஈஸியா மாற்றிருக்கலாம் இந்த அனிமேஷன். அதை மறைக்காம அவங்க எக்ஸ்ட்ரா காமிக்கப்பட்டிருப்பாங்க. உண்மையிலே ஜஸ்ட் அமேசிங். தட்ஸ் ஆல் வேணும் கைஸ். என்னோட பிரேக்டவுன் முடியுது. ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மொத்த சீசனுமே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல பார்த்துருப்பேன். சொல்ல போனால் இந்த எபிசோட் அவ்வளோவா ஈஸ்டர் கிடையாது, பட் சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. பட் வரப்போகிற எபிசோடாக கன்ஃபார்ம் அமேசிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் கண்டுபிடிச்ச டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபேவரட் என்ன லெட்ஸ் கமெண்ட் இட் அண்ட் நெக்ஸ்ட் வெயிட் ஃபார்